ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பெண்களுக்காக ஒரு டிப்ஸும் கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாங்க. பெண்களுக்காக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தேன் அப்படின்னா, இல்லத்தரசிகள் நிறைய இல்லத்தரசிகள் வந்து யூஜி பண்ணியிருப்போம், பிஜி பண்ணியிருப்போம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த வேலையும் செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். நம்மளோட ஸ்கில்லையும் நாலேஜும் நம்ம எங்கே காட்டுவோம்னா கிச்சனில் தாங்க. பாத்திரம் வாஷ் பண்ணுறது, சமைக்கிறது, துவைக்கிறது, அதுக்கப்புறம் க்ளீனிங் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு தான் காட்ட முடியும். ஏன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் நீ வேலைக்கு போகாத நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம படித்ததுக்கு ஏற்ற மாதிரியான ஒர்க் வந்து பக்கத்தில் ஏரியாவில் வந்து இருக்காது. அப்படியும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப லாங்காக போயிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹஸ்பண்டை பிரிஞ்சு ஹாஸ்டலில் தங்கி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால நிறைய பெண்கள் வந்து வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்காங்க. அப்படி வேலைக்கு போகாமல் வீட்டிலே லைஃப் லாங் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து நம்ம இழந்துருவோம். இப்போ நிறைய படிச்சிருக்கீங்க அப்படின்னா வெளியில் வேலைக்கு போக முடியல அப்படின்னா ஆன்லைன் ஒர்க் பண்ணுங்கள். வீட்டிலேருந்தே ஆன்லைன் ஒர்க் பண்ணுங்கள். ஆன்லைன் டீச்சிங் ஏதாவது பண்ணுங்கள். ஆன்லைன் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுங்கள். அப்படி முடியல அப்படின்னா உட்காந்து படிங்க. படித்து கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது வாங்க ட்ரை பண்ணுங்கள். நம்ம சரௌண்டிங்ஸில் ஏதாவது ஒரு ஜாப் வந்து வாங்க ட்ரை பண்ணுங்கள். அப்படியும் முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு கைத்தொழில் வந்து கற்று வச்சுக்கோங்க. கைத்தொழில் செய்கிறது மூலயமா ஒரு 5000 ரூபாய் மாதத்துக்கு வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு தேவையான செலவு வந்து பண்ணுறதுக்கு நம்ம யார்கிட்டையும் வந்து கையேந்தி நிற்கணுன்ற அவசியம் வந்து இருக்காது. நம்ம வந்து செல்ஃப் ரெஸ்பெக்டாக நம்ம இருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிச்சன் டிப்ஸு. கிச்சனில் வந்து குக்கரில் வந்து நம்ம பருப்பு வேக வைக்கிறோமோ இல்லை சுண்டல் வேக வைக்கிறோமோ இல்லாட்டி வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேக வைக்கிறோம் அப்படின்னா அது மூழ்கிறதுக்கான தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். நிறைய தண்ணி நம்ம ஊற்றினோம் அப்படின்னா விசில் வரும்போது தண்ணி மேலே தெரிக்கும். நான் இதில் வீடியோவில் காட்டியிருப்பேன். அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து சாதம் வடிக்கும்போது மேல் பாத்திரமோ அடி பாத்திரமோ ரெண்டும் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்து பாத்திரம் வந்து வாங்கிக்கோங்க. அப்படி வாங்கினீங்க அப்படின்னா நம்ம வந்து சாதம் வடிக்கிற அந்த சுடு தண்ணி வந்து மேலே படாமல் வந்து நம்மளை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சாதம் செஞ்சிட்ருக்கும் போதே சைட் பை சைடில் வந்து பாத்திரம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்படின்னா 1 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து நம்ம எல்லா கிச்சன் ஒர்க்ஸையும் செஞ்சு முடிச்சுட்டு அழகாக உட்காந்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.